ஈரோ மார்ட்டின் லேட்டஸ்ட் ஃபேக் நோட் டிடெக்டர் தொழில்நுட்பத்துடன் கூடிய அதிநவீன பணம் என்னும் இயந்திரம் ஸ்மார்ட் பில்லிங் மிஷின் மூலம் பில்லிங் வெரி ஈஸி. ஹேமா கமிட்டி அதுக்கப்புறம் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தொடக்கத்துல இருக்கு, இப்பயும் நடந்துட்டு தான் இருக்கு. அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கையாண்டாரா விஜயகாந்த் அவர்கள்? நிறைய இருக்குதுங்க, நிறைய சொல்லிட்டே போகலாம். அந்த ஏரியா பகுதியில் உள்ள பெண்களை கேலி பண்ணிட்டாங்க, சீண்டிட்டாங்கன்னு அங்க கதாநாயகி உட்பட சிறைப்பிடிச்சிட்டாங்க. முடியாது, விடவே முடியாதுன்றாங்க. இந்த தகவலை விஜயகாந்த் காதல் கொண்டு போகாதீங்க, அவன் இறங்கினா பெரிய விஷயமா பண்ணி விட்டுருவாப்லன்றாங்க. அதெல்லாம் துளி கூட யோசிக்காம நேர களத்துக்குள்ள போய் முட்டி மோதி பாத்துரும் வாயா அப்படின்னு சொல்லக்கூடியது. கேரவன் இல்லாத சமயத்துல அவுட்டோர்ல நடிகைகள்லாம் போகும்பொழுது என்ன ஆயிடும், ரசிகர்லாம் மருத்துவம் எல்லாம் ஏறிடுவாங்க. ஸ்டண்ட் கலைஞர்களை பாதுகாப்புக்கு நீங்க போகணும்னு சொன்னதே விஜயகாந்த். பொதுவாக நடிகர்கள் சங்க தலைவரான பிறகு நடிகர்களுக்கான பிரச்சனை சம்பள பிரச்சனை, அப்புறம் ஷூட்டிங்கில் போயிட்டு இது பண்ணுறது. ஷாமே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், ஏறக்குறைய முழுசாக சம்பளம் கொடுக்கலன்னு நீ எப்படி வெளியே வந்துடலான்னு பார்த்துடலாம் அப்படின்னு ஒரு மிரட்டல் விட்டுருக்காங்க. நடிகர் சங்க தலைவர் விஜயகாந்த் இருக்கும்போது அவர் காதுக்கு நீங்கள் எடுத்து போனோம், நீங்கள் இந்த விஷயத்தை நீங்களும் மெம்பர் தானே அப்படின்னு பொழுது இவர் ஃபோன் பண்ணியிருக்காரு. சார் இந்த மாதிரி ஒரு 5 நாளாக நான் கார்லேயே சுற்றுறேன், ஷாம் செல் ஆஃப் பண்ணிட்டு போய் நீங்கள் படுங்க, அந்த ஒரு நைட்டில் சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட பேசி இது பண்ணி அந்த பிரச்சனையை சால்வ் ஆகும். இவ்வளோ பெரிய மாஸ் விஜயகாந்துக்கு அமையும்னு எதிர்பார்க்கல. மாஸாக இருக்கும், மிகப்பெரிய மாஸ் பெரிய அளவுக்கு இப்படி மாறணும் அவங்க எதிர்பார்க்கல. நான் அதெல்லாம் கடந்து அவ்வளோ பேர், கோடிக்கணக்கான பேர் பல ஊர்கள்லேருந்து வெள்ளை மாதிரி குவிஞ்சிட்டாங்க பாருங்க. நீங்கள் வரலன்னா இல்லைங்க அப்படின்னு விஜயபிரபாகரனும் சண்முக பாண்டியனும் அப்படி பார்த்து அந்த மக்களை பார்த்து அந்த ஊர்வலம் வரும்பொழுது நீங்களாம் எவ்வளோ பேர் செலிபிரிட்டி வந்தான்னு அதை பற்றி கவலையே இல்லைன்னு அங்கே முடிவு பண்ணி ஏழை ஜாதி தான் அவருக்கு பெரிய ஒரு மைலேஜ் அமைஞ்ச படம். இவர் ஒரு சாங்க்கு லைவ்ல மக்களோட மக்களை விடலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. இப்படி ஒவ்வொரு ஏரியாவில் எடுத்தப்போ அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்து இது பண்ணி பார்க்கும்பொழுது ராவா அப்போ எடிட் பண்ணாத அந்த வெர்ஷனை பார்த்தவருக்கு அழுத ஆரம்பிச்சிட்டாரா. எனக்கு உண்மையிலே இவ்வளோ செல்வாக்கு இருக்காது. சமாதி ஒரு சித்தர் வழிபாடு மாதிரியே மாற்றிட்டாங்க. இவரோ எந்த இதோட அவதாரம், இவர் திருமாலோடையது அவங்க நம்பிக்கையோட சொல்லிட்டு போகிறது. ஒரு காலத்தில் சென்னைக்கு வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மெரினா பீச் பார்க்க வருவாங்க, விஜிபி பார்க்க வருவாங்க, அதோடு சேர்த்து எம்ஜிஆர் சமாதி பார்க்க வருவாங்க. இப்போ விஜயகாந்தோடைய அந்த நினைவிடமும் அந்த பகுதியில் இடம் பெற்றுச்சுன்னா எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணுறாங்க. அக்காட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரூபன். இன்று நம்மோட இணைந்து இருக்கிறார் பத்திரிகையாளர், சினிமா விமர்சகர் செய்யார் பாலு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இந்த ஹீரோயின் ரோல் பண்றவங்க, ஃபீமேல் ஆர்டிஸ்ட், இவங்களுக்குலாம் இந்த ஹேமா கமிட்டி அதுக்கப்புறம் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய தொடக்கத்துல இருக்கு, இப்பயும் நடந்துட்டு தான் இருக்கு. இப்போ விஜயகாந்த் அவர்கள் தலைமையா இருந்திருந்தாருன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நடந்திருக்குமா? அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கையாண்டாரா விஜயகாந்த் அவர்கள்? நிறைய இருக்குதுங்க, நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். நான் ஒரு ஏரியாவை குறிப்பிட விரும்பல, அது வேற விதமா மாறும். சென்னைக்கு கொஞ்சம் தள்ளி தான் நான் சொல்ல 90 காலகட்டங்கள்ல ஒரு படம் ஷூட்டிங்கு போயிருக்காங்க. போன பிறகு இங்கேருந்து போன அந்த ஜூனியர் ஆர்டிஸ்டோ அல்லது டெக்னீஷியன்ஸோ இல்லை, அந்த ஏரியா பகுதியில் உள்ள பெண்களை கேலி பண்ணிட்டாங்க, சீண்டிட்டாங்கன்னு அங்கே கதாநாயகி உட்பட சில கேரக்டர் ரோலில் பண்ண வந்தவங்கலாம் சிறைப்பிடிச்சிட்டாங்க. அந்த ஏரியாவாசி சிறைப்பிடிச்சிட்டாங்க. முடியாது, விடவே முடியாதுன்றாங்க. என்ன வேணாலும் பண்ணிக்கங்கன்றாங்க. தகவல் ராதா ரவிக்கு வருது. அவர் என்ன பண்ணுறாரு, இந்த தகவலை விஜயகாந்த் காதுக்கு கொண்டு போகாதீங்க, அவன் இறங்கினா பெரிய விஷயமா பண்ணி விட்டுருவாப்லன்றாங்க. ஆனால் அதுக்குள்ளே யாரோ வாகை சந்திரசேகரோ அல்லது தியாகோ யாரோ சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது டக்குன்னு ஒரு இது ஒரு கைலியோட கிளம்பி ஒரு இது எடுத்துக்கிட்டு வேகமாக போகிறாப்லையா. போகிறதுக்குள்ளே ராதாரவிக்கு அவருக்கு தகவல் வந்த பிறகு அவர் என்ன பண்ணுறாரு, அப்போ அவர் டிஎம்கேல இருக்கார். அந்த பகுதியில் திமுக சம்மந்தப்பட்ட ஆட்கள் யார் யார் பொறுப்பில் இருக்கிறவங்க, இந்த வட்டம் இதெல்லாம் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி லேண்ட்லைனில் ஃபோன் பண்ணி இது எப்படியாவது சால்வ் பண்ணுங்க, விஜய் அங்கே வந்துகிட்டு இருக்காப்புல, வந்தால் அது பெரிய விவகாரமாக மாறும் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே போனோடனே எடுத்து கட்டிக்கிட்டு விடுறாங்களா இல்லையாடான்ற அளவுக்கு களத்தில் இறங்கக்கூடிய ஒரு நபர் இது ராதாரவி சார் என்கிட்ட சொன்னது. ஓகே, நம்ம ஒரு பிரச்சனையை இப்படிதான் அணுகணும் அப்படின்னு பொழுது அதெல்லாம் துளி கூட யோசிக்காம நேர களத்துக்குள்ள போய் முட்டி மோதி பாத்துரும் வாயா அப்படின்னு சொல்லக்கூடியது. இது மாதிரி நிறைய சம்பவங்கள் சொல்லலாம். அப்போ உங்களுக்கு கேரவன் இல்லாத சமயத்துல அவுட்டோர்ல நடிகைகள்லாம் போகும்பொழுது என்ன ஆயிடும், வெட்ட வழியில் எடுக்கும்போது மறைவா இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த துணிமாரி இதெல்லாம் இது பண்ணிப்பாங்க. அப்போ ரசிகர்லாம் என்ன மருத்துவம் எல்லாம் ஏறிடுவாங்க, பார்க்கறது இது பண்றது.
அப்போ வந்து ஸ்டண்ட்டு கலைஞர்களை நீங்கள் இப்போ பவுன்சர்னாங்கல்ல, ஸ்டண்ட்டு கலைஞர்களை பாதுகாப்புக்கு நீங்கள் போகணும்னு சொன்னதே வந்து விஜயகாந்த் தான். ஓகே. நீங்கள் வந்து ஆர்டிஸ்ட் வந்து அவுட்டோரில் இருக்காங்க, ஃபைட் சீன் அங்கே நடக்குது, இல்லை நீங்கள் அங்கே இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் தான் பவுன்சர்ஸ். இப்போ பவுன்சர்ஸ் கலாச்சாரமே கிடையாது. ஓகே. அப்படி பல பேர் எங்கிட்ட வந்து கடலோர கவிதைகள் ரேக்காலாம் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள், பெண்களுக்கான விஷயங்கள் வந்து இறங்கி இது பண்ணது வந்து ஒரு ஆளுமையான மனிதர். நீ சொன்ன மாதிரி இப்போலாம் இருந்தால் ஏமாக்க முடியாது, இது அதெல்லாம் கமிட்டிலாம் தூக்கி போடிங்கன்னு தூக்கி போடுற ஒரு நபராக இருந்திருப்பாரு. அது பிரச்சனை என்னன்னா, பிரச்சனையை வளர விடாமல் அந்த நேரத்திலே நீங்கள் பார்க்குறதுக்கு சில விஷயங்கள் அரகண்டாக இருக்கும். ஒரு சமயம் நாசர் சார்கிட்ட பேசியிருக்கும் போது சொன்னார், அவர் வந்து பாப்கார்ன் ஒரு படம், சொந்த படம் ஒன்று எடுத்தார். எடுத்த உடனே அந்த படம் பெரிய நஷ்டமாயிடுச்சு. மோகன்லாலும் சிம்ரனும் நடிச்சிருந்தாங்க. அநேகமாக சிம்ரன் தான் வந்து சம்பளம் பாக்கி நடிகர் சங்கத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. ஓகே. கம்ப்ளைண்ட் சரி, தரப்பு சம்பளம் கொடுக்கலாம் நடிகர் சங்கத்தில் கொடுத்தாலும் இப்போ விஜயகாந்த் கூப்பிட்டு பேசுறதுக்கு கூப்பிட்றாராம். நாசரை வந்து கண்ணாமண்ணம் திட்டுறாராம் எல்லாரும் முன்னாடியும். யோ நல்லா தானே சம்பாதிச்சிருக்கு, உனக்கு ஏன் அந்த வேலை இது ஆச்சா போச்சான்னு. நாசர் அவருக்கு வந்து கோவமே வரலையா. ஏன்னா அவர் திட்டத்து முழுக்க என்னன்னா நம்மளை காயப்படுத்தணும் கிடையாது, அக்கறையில் திட்டுறாரு. நீ வான்னு கேரக்டர் ஆர்டிஸ்டாக வில்லனா நடிச்சிருக்கிற, கை நிறைய சம்பளம் வாங்கிட்டு இருக்க, உனக்கு ஏன் தேவையில்லாத இந்த ப்ரொடக்ஷன் வேலை, நீ ஏன் சொந்த தயாரிப்பு எடுக்கணும், இவ்வளோ நஷ்டப்படணும், ஏன் உனக்கு நடிகன் தானே நீ அப்படின்னு அவர் ஃபுல்லாக நான் அட்வைஸாக தான் எடுத்துக்கிட்டேன். ஆனால் அவர் சொல்கிற விதம் வேற மாதிரி இருக்கும், அதை வந்து வேற பேர் தவறாக எடுத்துப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே ஒன்றுமே இல்லாத ஒரு குழந்தையான ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே சார். இப்போ சினிமா வந்து வெளியீடு பிரச்சனைகள்லாம் எப்படி சார் அவர் கையாண்டார்? இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து தேட்டர் கிடைக்கல, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்தது. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது விஜயகாந்த் அவர்கள் வந்து எப்படி கையாண்டாரு? இல்லை தேட்டர் கிடைக்கல, அது தயாரிப்பாளர் பிரச்சனையா, தயாரிப்பாளர் சங்க பிரச்சனையாக மாறும். வந்து பொதுவாக நடிகர்கள் சங்க தலைவரான பிறகு நடிகர்களுக்கான பிரச்சனை வந்து சம்பள பிரச்சனை, அப்புறம் ஷூட்டிங்கில் போயிட்டு இது பண்ணுறது. ஷாமே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார் வந்து, அவருடைய 4வது படம்னு நினைக்கிறேன், எந்த படம்னு அவர் பேரை சொல்லலை. அப்போ அந்த படத்துக்கு வந்து முழு சம்பளம் கொடுக்கலன்னு, ஏறக்குறைய முழுசாக சம்பளம் கொடுக்கலன்னு, நீ எப்படி வெளியே வந்துடலான்னு பார்த்துடலாம் அப்படின்னு ஒரு மிரட்டல் விட்டுருக்காங்க. ஓகே. நீ வெளியே வந்தோன்னா இவர் பயத்தில் என்ன பண்ணிடுறாரு, கார்லேயே ட்ராவல் பண்ணியிருக்காரு. அவருடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகாமல் கார்லேயே சுற்றி ஒரு கார்லேயே படுத்து தூங்குறது, அங்கேயே ஒரு ஓரமாக நின்று பல்லு வளர்க்குறது. ஏன்னா அந்த ப்ரொடியூசர் கொஞ்சம் வலிமையான ஆள் பொழுது, அது சம்மந்தப்பட்டவர்கள். நீ வந்துடுறா பார்த்துறாம வெளியே வாடாமான்னு. அதன் பிறகு யாரோ சொல்லியிருக்காங்க வந்து, எங்க நடிகர் சங்க தலைவர் விஜயகாந்த் இருக்கும்போது அவர் காதுக்கு நீங்கள் எடுத்து போனோம் நீங்கள் இந்த விஷயத்தை, நீங்களும் மெம்பர் தானே அப்படின்னு பொழுது இவர் ஃபோன் பண்ணியிருக்காரு. சார் இது மாதிரி ஒரு 5 நாளாக நான் கார்லேயே சுற்றணும், ஷாம் செல் ஆஃப் பண்ணிட்டு போய் நீங்கள் படுங்க, நீங்கள் மறுநாள் காலையில் நீங்கள் எந்த ஸ்பாட்டுக்கு ஷூட்டிங் போங்க, உங்களை எவனும் ஃபோன் பண்ண மாட்டான்னு. அந்த ஒரு நைட்டில் சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட பேசி இது பண்ணி அந்த பிரச்சனையை ஷார்ட் அவுட் பண்ணிட்டார். அதுதான் விஜயகாந்த். ஓகே சார். இப்போ அவரோட வாழ்க்கை பயணத்தில் ஒரு இதுவாக பார்த்துருந்தோம். அவரோட இறப்புக்கு வராதவர்களை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? ஏன்னா குறிப்பிட்டு ஒரு நபரை வந்து அந்த இறப்பன்று இன்னொரு நபரை வந்து பேசியிருந்தாங்க, அவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? இல்லை அது வந்து என்னென்னா, சினிமாவில் வந்து அந்த நேரம் யாரும் எதிர்பார்த்துக்க மாட்டேங்க. என்னென்னா முதல் விஷயம் என்னென்னா, வராதற்கு 1000 காரணங்கள் சொன்னாங்க. அதில் உண்மையான காரணம் கூட இருக்கலாம், நிறைய பேர் வந்து போலியான காரணங்கள்லாம் வந்து நிறைய பேர்லாம் மாட்டிக்கிட்டாங்க. வந்து நான் ஒரு வீடியோலாம் போட்டு நான் வந்து இதுவில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் பேக்ட்ராப்பில் இருந்து இதில் காட்சியெல்லாம் பார்த்துட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பேர் சொல்ல விரும்பலை. அப்புறம் வந்த பிறகு அந்த சமாதி முன்னே அழுததெல்லாம் உண்டு. இவங்கெல்லாம் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, இவ்வளோ பெரிய மாஸ் வந்து விஜயகாந்துக்கு அமையன்னு எதிர்பார்க்கல. மாஸாக இருக்கும், மிகப்பெரிய மாஸ் வந்து ஒரு பெரிய அளவுக்கு இப்படி மாறணும் அவங்க எதிர்பார்க்கல. எதிர்பார்த்துருந்தா நம்ம போயிட முடியுமா அப்படின்னு. ஆனால் எதிர்பார்க்காதனால தான் வந்து அவங்க அப்பட்டமாக நடித்ததெல்லாம் தெரிஞ்சு போச்சு. வந்து சினிமாவில் வந்து சொல்லுவாங்க வந்து, இந்த கை சாப்பிட்ட கை ஈரம் காய்வதற்கு முன்னாடியே வந்து அந்த நன்றி மறுத்தல் வந்து இங்கே சர்வசாதாரணம். அதில் ஒரு சில பேர் தான் அந்த நன்றியை வந்து உள்ளுக்குள்ளேயே வச்சிருக்கிறவங்க, அந்த நன்றியை காப்பாற்றுறவங்க. அதனால தான் சினிமாவும் இதுவும் நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கு. அதில் மிக முக்கியமானவர் வந்து விஜயகாந்த். நான் அதெல்லாம் கடந்து அவ்வளோ பேர், கோடிக்கணக்கான பேர் பல ஊர்கள்லேருந்து வெள்ள மாதிரி வந்து குவிஞ்சிட்டாங்க பாருங்க. நீங்கள் வரலன்னா இல்லைங்க அப்படின்னு. விஜயபிரபாகரனும் சண்முக பாண்டியனும் அப்படி பார்த்து அந்த மக்களை பார்த்து அந்த ஊர்வலம் வரும்பொழுது, நம்ம அண்ணா இல்லை இது நம்ம அண்ணா ஆர்ச்சி மேம்பாலம் இருக்குங்க இல்லையா, பூ வியாபாரம் செஞ்சுட்டு இருந்த அந்த தாய்மார்கள் வந்து தான் வியாபாரத்துக்கு வச்சிருந்த பூவை எடுத்து அவருடைய உடல் மீது போட்டப்போ 2 பேரும் அழுக இருக்குது பாருங்க. இதை விட வேற என்ன வேணும்? வந்து எங்கள் அப்பா சாமானியர்களுக்கான மனிதர், நீங்களாம் எவ்வளோ பேர் செலிபிரிட்டி வந்தா என்ன, அதை பற்றி கவலையே இல்லைன்னு அங்கே முடிவு பண்ணது. அதுதான் உண்மையும் கூட.
சார் இப்போ அவரோட படங்கள் குறித்து பார்க்கலாம் சார். அவரோட படங்கள்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய ஆக்ஷன்ஸ் இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் ரீதியான பயணத்தை நோக்கி தான் போயிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து நடுவில் வந்து சில காலகட்டத்தில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அரசியல் சம்மந்தப்பட்ட படங்களாக இருக்கும். அதில் ஏதோ ஒரு அரசியல் சம்மந்தப்பட்டது மக்கள் அக்கறைக்காக படங்கள் பண்ணுவாங்க. அது எங்கேருந்து சார் அவருக்கு தொடங்குச்சு? இல்லை, அது எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஏழை ஜாதின்னு ஒரு படம் தான் வந்து. ஏழை ஜாதி தான் அவருக்கு பெரிய ஒரு மைலேஜ் அமைஞ்ச படம். ஏழை ஜாதி தான் அவருடைய மனசு எனக்கு லியாகத் அலி கான்னு நினைக்கிறேன். அவர் தான் ஒரு தடவை சொல்லிக்கிட்டு இருந்தார், இன்றைக்கி நமக்கு வந்து கேண்டிட் கேமரா இருக்குது, இப்போ சின்ன சின்ன கேமராக்கெல்லாம் எங்கேயாவது ஒலிக்க வச்சு நம்ம எடுக்கலாம், ரொம்ப மைனூட்டான கேமரா. அப்போல்லாம் வந்து உங்களுக்கு ஏரிஃப்ளெக்ஸ் கேமரா, யூமேட்டிக் கேமரா மாதிரியான கேமராக்கெல்லாம் அது பெரிய இது பண்ண முடியாது. இவர் ஒரு சாங்க்கு வந்து லைவில் வந்து மக்களோட மக்களை விடலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அப்போ வந்து இதெல்லாம் சரிப்பட்டு வருமா அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, நீங்கள் இறங்கி பாருங்கள், உங்களுக்கு என்ன தெரியும்னு. ஒரு காரில் ஒரு 4-5 கேமராவில் ஒலிக்க வச்சுட்டு ஒரு கார் தயாராக இருக்கும். ஓகே, அந்த கார் வந்து ஒரு ஏரியாக்குள்ளே திடீர்னு ஒரு ஜாம்பஜார் ஏரியாக்குள்ளே இறக்கி விட்டோடனே அப்படியே போவார். டிஃபால்ட்டாக பண்ண அவங்கவுங்க பார்த்துட்டு ஓடி வர ஆரம்பித்தோடனே இவர் கையை கொடுத்துட்டு டக்குன்னு இந்த கார் வரும், ஏறி கிளம்பி போயிடுவாங்க. இப்படி ஒவ்வொரு ஏரியாவில் எடுத்துப்போ அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்து இது பண்ணி பார்க்கும்பொழுது ராவாக எடிட் பண்ணி அந்த சாங் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அது எந்த படம்னு நினைக்கிறேன், இந்த நாடு உனக்கு சொந்தம் இல்லை பாடுடா சின்ன தம்பி அப்படின்னு ஏழை ஜாதியில் ஒரு சாங் வரும், பெரிய ஹிட்டான சாங் அது. அப்போ வந்து எடிட் பண்ணாத அந்த வெர்ஷனை பார்த்தவருக்கு அழுத ஆரம்பிச்சிட்டாராம். எனக்கு உண்மையிலே இவ்வளோ செல்வாக்கு இருக்குதுன்னு, ஏங்க உங்களுக்கு இவ்வளோ பேர் இதை விட மாசான செல்வாக்கு இருக்குதுன்னு. அந்த இடத்துல இருந்து தான் விஜயகாந்துக்கு அரசியல் ஆர்வம் பெருமளவில் வந்து தொடங்குச்சு அப்படின்னு ராவுத்தர் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க. ஓகே சார், இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த நடிகைகளுக்கு கோயில் கட்டுவது, இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் கோயில் கட்டி வச்சிருக்காங்க. இப்போ விஜயகாந்த் அவர்கள் வந்து மதிக்கத்தக்க மனிதன் தான், அதற்காக இவருக்கு வந்து ஆலயம் கட்டுவது சரியா? ஆலயம் கட்டுவதை தாண்டி உங்களுக்கு வந்து அந்த என்ன சொல்றது வந்து அவருடைய அந்த சமாதி வந்து ஒரு சித்தர் வழிபாடு மாதிரியே மாற்றிட்டாங்க வந்து. ஓகே, யாரோ சாமியார்கள் குறி சொல்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து இது பண்ணியிருக்காங்க. இவர் வந்து என்ன நமக்கு இது இல்லை, அவங்க சொல்கிறது வந்து இவரோ இந்த இதோட அவதாரம், இவர் வந்து திருமாலோடைய இது அவங்க நம்பிக்கையோட சொல்லிட்டு போகிறது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் பகுதியிலேருந்து தமிழர்கள் சென்னைக்கு வரும்போது ஒரு காலத்தில் சென்னைக்கு வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மெரினா பீச் பார்க்க வருவாங்க, விஜிபி பார்க்க வருவாங்க. அதோடு சேர்த்து எம்ஜிஆர் சமாதி பார்க்க வருவாங்க. அதோடு சேர்த்து விஜயகாந்த் நீங்கள் அதுக்குன்னா நோட்டீஸ் அடிப்பாங்க, ஒரு நாள் டூர்னு போடுவாங்க அந்த ஊருங்களில் வந்து. ஒரு நாள் டூர் என்னென்ன ஊர் சென்னையில் பார்க்கணும். இப்போ விஜயகாந்தோடைய அந்த நினைவிடமும் அந்த பகுதியில் இடம் பெற்றுச்சுன்னா எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. நீங்கள் ஊரில் என்ன கோயில் கட்டுறது அதெல்லாம் தாண்டி நீங்கள் கோயம்பேடில் உள்ள அவருடைய நினைவிடத்தை ஒரு கோவிலாகவே மாற்றிட்டாங்க. அதனால தான் குரு பூஜைன்ற ஒரு விழாவே நடத்துகிறாங்க. சிறப்பான நேர்காணலுக்கு நன்றி சார். வணக்கம்.